கிரீடுண்டி நேயருக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஸ்குவாட் வந்திருக்கு. ஆனா வேற வேற மேட்சஸ்க்கு. அதுல ஒண்ணு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா நவம்பர் எண்ட்ல தான் வந்து ஆஷஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் இப்பவே ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அடுத்த 2 மாசத்துக்கு இருக்க போகுது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவும் அவங்களோட ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 டெஸ்ட், அதுலயும் சில மாற்றங்கள் சேஞ்சஸ்லாம் இருக்கு. அதை தான் இதுல நம்ம பேச போறோம். எப்படி இருக்கு சார்? 2 ஸ்குவாடும் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பார்த்தலாம். ஆஷஸ் பத்தி கொஞ்சம் பேசிடலாம். ஆஷஸ் வந்து இந்த முறை திரும்பி ரிட்டர்னிங் பேக் டு ஆஸ்திரேலியன் ஷோஸ். ஆஸ்திரேலியா அதுவும் வேர்ல்டு சாம்பியன் இருக்கிற டைம்ல வந்து ஆஷஸ் அங்க நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா அச்சு அச்சு நவுத்திட்டு போயிருக்காங்க. அதுதான் வந்து நடந்திருக்கு. இங்கிலாந்து வந்து ஆஷஸ் அவங்களுடைய, அதாவது அவுட் சைடு இங்கிலாந்து வந்து எப்போ அவங்க ஜெயிச்சான்னு கிட்டத்தட்ட ஒரு 10 years பிஃபோர் சம்திங் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10-15 years பிஃபோர் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த செலிப்ரேஷன்லாம் தலையில் இப்படி செலிப்ரேஷன்லாம் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு மிச்சல் ஜான்சன் ஒரு ஆஷஸ் ஃபுல்லா அடிச்சு ரவுண்டு கட்டி காலி பண்ணாரு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்மித் ஒரு பக்கம் அடிச்சு காலி பண்ணி அந்த மாதிரி தான் போயிருக்கும். இப்போ ஆஷஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட பல பிளேயர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஓடிஐ சீரீஸ் ஆடின மேட் ரென்ஷா அதுல இல்ல. மிச்சல் மார்ஷ் இப்ப லீட் பண்ணிட்டு கேப்டன் அங்க இல்ல. இப்போ இப்போ அவங்க எல்லாமே வந்து அவங்க ப்ராபலா இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச இடத்துல வந்து தைரியமா வந்து ஒரு புது பிளேயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்தியா பிஜிடி போடும்போது இந்த சாம் கொன்ஸ்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யங் டேலண்ட், பயங்கரமா ஹையரா ரேட் பண்ண அந்த டேலண்ட் வந்து ஆடுறத பார்த்தோம். அவர் வந்து லைட்டா பும்ராவோட வந்து ஒரு 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 கிளாஷ் போறது, பும்ராவை வந்து ஸ்கூப்ல அடிச்சு ஒரு 6 அடிச்சதுல கூட பயங்கரமா பேசாங்க. பார்த்தா இந்த ஸ்குவாட்ல சாம் கொன்ஸ்டாஸ் இல்ல. திருப்பி அவர் சான்ஸ் கொடுப்பாங்க, திருப்பி பேக் பண்ணுவாங்க பார்த்தா திருப்பி அங்க சாம் கொன்ஸ்டாஸ் இல்ல. மானஸ் அபிஷேக் திருப்பி ஒரு கால் பேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், இந்த ஃபேப் 4ல வந்து இவர் தான் டெஸ்ட்டுக்கு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஸ்மட்ஜி கேப்டன்சி கொண்டு வராரு. ஸோ இது நிறைய வந்து அந்த ஆஸ்திரேலியாக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. பேட் கமின்ஸ் இல்லாம ஒரு ஒரு ஸ்குவாடை போய் ஆட போறாங்க. இத்தனை பேட் கமின்ஸ் அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹேசல்வுட், தென் வந்து ஸ்டார்க்கோட உங்களுக்கு ஒரு பக்கம் போலண்ட் இருக்காரு. தென் பேக்கப்பா உங்களுக்கு வந்து ஷான் ஆபர்ட்டை எடுத்திருக்காங்க. அப்புறம் புதுசா வந்து பென்னட்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயரையும் எடுத்திருக்காங்க. ஸோ பேஸ் வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸ்பின்னுக்கு பாத்தீங்கன்னா நேத்தன் லைன் கூட வந்து வெப்ஸ்டரையும் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து கேமரூன் கிரீனை வந்து பயங்கரமா பேக் பண்றாங்க. கேமரூன் கிரீன் வந்து இந்த முறை வந்து நாங்க வந்து டாப் ஆர்டர்ல நாங்க ஆட வைப்போம். ஏன்னா 2 தியரி சொல்லிட்டு இருக்காங்க சாண்டி. ஒண்ணு வெப்ஸ்டரும் குவாஜாவும் ஓப்பனிங் ஆடலாம். இல்ல வெப்ஸ்டர் குவாஜா நாங்க போறேன்னா ரெண்டு பேருமே லெஃப்ட். வெப்ஸ்டரும் உங்களுக்கு லெஃப்ட், இவரும் குவாஜாவும் உங்களுக்கு லெஃப்ட். ஸோ அப்படி போய் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல அந்த டெபியூட்டான்ட் போய் ஆட வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து மானஸ் லபுஷேனை மேல ஆட வச்சு இங்க வந்து கேமரீனை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அவங்க சைடு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து த்ரூ த டீம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான். அவங்களுக்கு இப்போ எப்படி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பூல் இருக்கும், அது ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான ஒரு டேலண்ட் பூல் இந்த ரெட் பால் ஆடுறதுக்கு உங்களுக்கு இருக்கு. அதுவும் ஜார்ஜ் பெலி தெளிவாக சொல்லிட்டாரு, ஷெஃபீல்ட் சீசன்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வரும். இப்போ வெப்ஸ்டர் இஸ் கமிங் ஃப்ரம் குட் ஒரு ஒரு ஷெஃபீல்ட் சீசன் வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடுத்து பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் லைன் அப்ல வச்சிருக்கோம், அவங்களுக்கு கால் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற பிளேயர்ஸை வந்து இப்போ நம்ம மேட் ரென்ஷா வந்து இத்தனை நாள் வந்து ரெட் பால் ஆகிட்டு இருந்தா டக்குனு இப்போ ஓடிஐ சான்ஸ் கொடுத்தாங்க, ஒயிட் பால் சான்ஸ் வந்து இப்போ ரெட் பால் சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி டிசிஷனையும் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி போறதுனால தான் அவங்களோட டாமினேஷன் இருக்குமே தெரிய போகுது. இப்போ இதை வந்து இங்கிலாந்து எப்படி போறாங்க? இப்போ இங்கிலாந்து வந்து தேர் கோயிங் வித்வுட் த சர்வீசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி, இப்போ இந்த இந்த டெக்கேட்லயோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்து ஒரு ஜிம்மி ஆண்டர்சன் இல்லாம, ஒரு ஸ்டூவர்ட் பிராட் இல்லாத ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் போலிங் ஸ்குவாடோட உள்ள வந்து இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியன் ஷோஸ் தொட போறாங்க. ஸோ தேல் பி பியூர்லி ஹெவிலி ரிலையன்ட் ஆன் பேட்டிங். அதுவும் வந்து மேத்யூ வைடன் நக்கலாக முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. ஜோ ரூட் வந்து ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த கமெண்ட் நம்ம சொல்ல வேணாம், பட் நான் பண்றாரு அப்படின்னு சொல்லி அது பயங்கரமா 2 வந்து மாசத்துக்கு ஆரம்பிச்சு முன்னாடி. முன்னாடி. அதாவது ஆஸ்திரேலியா எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த மைண்ட் கேம் ஆடுறதுல வந்து பயங்கரமான டாக்டிஷியன்ஸ். இந்த மைண்ட் கேம் விளையாடுற டாக்டிஷியன் நீங்க வந்து யாரை பார்க்கணும்னா முகமது அலி அவர்கிட்ட இருந்து பாத்துக்கலாம். முகமது அலி அவர் பாக்ஸிங் போகும்போது என்ன பண்ணுவாரு, பேசி சொல்லிடுவாரு, நாளைக்கு அவனை அடிச்சு 2வது ரவுண்ட்ல காலி பண்ணிடுவேன், அவனை 7வது ரவுண்ட்ல நிக்க மாட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. படிக்கிற ஆப்போனன்ட் பார்க்கும்போது ஒண்ணு பயந்துருவான், இல்ல என்ன எப்படா நீ சொல்றன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஆகி வருவான், காலி ஆயிரும். இப்போ ஆஸ்திரேலியா பாருங்க, பேட் கமின்ஸ் சொன்னாரு, எனக்கு வந்து கிரௌட சைலன்ஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும், அதோட சாட்டிஸ்பாக்சன் எதுவும் கிடையாது சொல்லி கிரௌட சைலன்ஸ் பண்ணி காமிச்சாரு. இப்போ வந்து இங்கிலாந்துல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன எல்லாரும் பேர் வச்சிருக்காங்க, நல்லா அழகா பேர் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு
அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஃபிளர்டேஷியஸ் லெவல் கூட கிடையாது. ஒரு பேண்டரை சர்ஃபேஸ் லெவல் நீங்கலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுற மாதிரி பேசுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு வந்து இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பால்னு சொல்லிட்டு சீ த பால் ஹிட் த பால்ங்கிற மாதிரி அந்த டாக்டிக் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ட்ரெடிஷனல் ஆஸ்திரேலியன் பிச் அவங்க ஏற்ற மாதிரி ப்ராப்பரா கிரீன் டாப்பை கொடுத்து கொஞ்சம் ஒரு 3 நாள் பால் இங்கிட்டு அங்கிட்டு ஸ்விங் போற மாதிரி வச்சு கடைசியில 2 நாள்ல கொஞ்சம் புல் பேக் ஆகிற மாதிரி வச்சாங்கன்னா டஸ் இங்கிலாந்து ஹேவ் இட் இன் த ரிசோர்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இன்னும் அவங்க யாரை அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நமக்கு வந்து இன்னும் நமக்கு ஐடியா கிடையவே கிடையாது. ஸோ ஓவரால் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஆஸ்திரேலியா அந்த செஸ்ல மூவ் பண்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வச்சுட்டாங்க. நாங்க தயார். எங்களுடைய பிரைம் பேசர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய பிரைம் டீம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. செலெக்ஷன் இல்லை. நாங்க தயார். நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போட்டிருக்காங்க. நவ் த ஆஷஸ் கெட் இன்ட்ரெஸ்டிங். ஆஷஸ் வந்து நம்ம கிரவுண்ட்ல இருக்கிறத விட கிரவுண்டுக்கு வெளியில இப்ப நிறைய விஷயம் நடக்குது இருக்குல்ல. ஸோ நவ் தட் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெதர்ஃபீல்டு வந்து இப்போ அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஆல் இம்பார்ட்டன்ட் ஆஷஸ்க்கு வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஷஸ் சூஸ் பண்ணும்போதே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு வந்து இட்ஸ் மோர் லைக் வந்து இட் டசன்ட் ஜஸ்ட் லிமிடெட் ஒன்லி ஆஸ் ஒரு கிரிக்கெட் மேட்சா பார்க்கப்படாது. இது மோர் வந்து ஒரு 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 மான பிரச்சனையா இல்ல வந்து நம்மளுடைய இந்த ஒரு சேலஞ்சிங் கொஸ்டினா பார்க்கப்படுது. இந்த ப்ரெஷரை அந்த யங்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாரா? ஏன்னா அவர் டாஸ்மேனியால இருந்து வராருன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து ஓப்பனிங் பண்ண வராருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஜார்ஜ் பெய்லியோட பேக்கிங் ஹெவியா இருக்கு வெதர்ஃபீல்டுக்கு. ஜார்ஜ் பெய்லி என்ன சொல்றாருன்னா இவரோட இந்த ஷெஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் எடுத்துருக்கோம். ரீசெண்டாவும் நல்லாவும் ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ வித் ஆல் கோஸ் வெல் குவாஜா அண்ட் வெதர்ஃபீல்ட் 2 டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து உங்களுக்கு ஆடுற மாதிரி போகும். ஏன்னா இப்போ முன்னாடி ஆடின நம்ம கான்ஸ்டாஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாஸ் அட்டாக் போவாரு, குவாஜா வந்து டிஃபென்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. பட் இங்க அப்படி கிடையாது. 2 பேருமே மோர் லைக் வந்து அந்த ஒரு அந்த ஒரு டிரைவ் ஆடிட்டு இல்ல மோர் இந்த கிளாசிக்கல் கேம் அப்ரோச் பண்ற ஆள் மாதிரி தான் இங்க இவரு அவரோட கேம் பிளே பார்க்கும்போது நம்பர் பார்க்கும்போது இருக்கு. மோர் லைக் ஒரு மார்க் டெய்லர் எப்படி ஆடுவார் அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து பிளேயர் இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவரு வந்து என்ன ப்ரூவ் பண்ண வர்றாருன்னு சாண்டி. பட் இது ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு சீசன் நம்ம டூ ஸ்மாலர் சாம்பிள் சைஸ் சாம் கான்ஸ்டாஸ் நம்ம பண்ண அதே தப்பு இங்க பண்ணக்கூடாது. ஐ திங்க் கெட் அ லாங் ரோப். இந்த ஃபுல் சீசனும் அவர் வந்து இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சாண்டி. ஓகே பிரதர். அதே போல இப்ப பார்த்தோம்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து இந்தியாவில் வந்து மேட்ச் விளையாட போறாங்க. அதுக்கான 2 டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ 2 ஸ்குவாடையுமே கலந்து பேசுறதுனால 2 மேட்ச் ஒரே மேட்ச் நினைச்சிட போறேன். இல்ல காண்பது கனவா இல்ல நினைவாங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு சாண்டி. முதல் விஷயம் அந்த அவரோட பேர் இருக்கா என்னது அவர் இல்லையா நல்லாதான் சொல்லுங்க இதான் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேர் வந்து இல்லாததுதான் வந்து ஆச்சரியத்தின் உச்சகட்டமா இருந்துச்சு. யாரு பேருன்னா நம்ம ஹர்ஷித் ராணா இல்லாம ஒரு இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆகுதுங்கிறது நீங்க ஹர்ஷித் பயங்கரமான ராணா ஒரு வந்து ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறீங்க. அவரை நீங்க ரொம்ப விமர்சனம் பண்றீங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வருது. நீங்க எதுவும் தனிப்பட்ட பகை அவரோட? இல்ல இப்போ எனக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் கேள்விதான் சாண்டி. இந்தியாவுக்காக T20 வேர்ல்டு கப்ல சிங்கிள் மேனா வந்து அந்த அந்த ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி ஒர்க் பண்ண ஜஸ்பிரீத் பும்ரா எல்லா ஃபார்மேட்லயும் ஆடுறது இல்ல. ஜஸ்பிரீத் பும்ரா 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்லயும் பண்ணிட்டு போயிட்டு வந்தாரு. ஐசிசி ஈவெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 50 விக்கெட் மேல எடுத்து ஸ்டார்க்கு அடுத்து பெஸ்ட் நம்பர்ஸ் வச்சிருக்கிற முகமது ஷமியை வந்து நீங்க T20 வேர்ல்டு கப் கூட்டு போல அடுத்து வந்து நீங்க வந்து சாம்பியன் டிராஃபி ஆனீங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்சிடரேஷனே இல்ல. ஏஷியா கன்சிடரேஷன் இல்ல. முகமது சிராஜை நீங்க ஒரு ஃபார்மேட்ல T20 வேர்ல்டு அப்புறம் அவர் ஆடவே இல்லை. முகமது சிராஜ் இந்தியாவுக்கு ஒயிட் பால் வந்து ஆடல. இப்பதான் ஒயிட் பால் ஆடுறாரு. இப்படி எல்லா போலர்ஸ்க்கும் வந்து இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா இப்படி இருக்காது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு. எல்லா ஃபார்மேட்லயும் ஒரே மாதிரி ஆடுறாரு. ஆனா எப்படி ஆடுறாரு, எதுக்கு ஆடுறாரு, ஏன் ஆடுறாருன்னு தெரியல. இந்த கேள்வி கேட்கும் போது டவுட் வர்றதுக்கு நியாயம் தானே. இப்போ யார் அகேன்ஸ்ட் ஆடுறாரு, யார் இல்லாத இடத்துல அவர் ஆடுறாருன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 100 சொச்சம் விக்கெட்ஸ் எடுத்த ஹர்ஷதீப் சிங் போலிங் லைனப்ல இருக்க இல்ல. ஆனா இவர் வராரு. நீங்க வந்து ஹர்ஷதீப் சிங் 100 விக்கெட் மேல எடுத்த இந்தியன் T20 எடுத்த போல அவர் இல்லாத இடத்துக்கு இங்க வராரு. டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்க போய் ஆட போறாரு. எங்க இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஷமிக்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் சூப்பரா ஒர்க் ஆகிற கண்டிஷன். அந்த இடத்துல அவர் இப்போ 50 ஓவர் வேர்ல்டு கப்லயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெட் பாலையும் அவர் ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது இதுக்கு மேல. பட் அங்கேயும் இல்ல. யார் இடத்துல அவர் வராருந்தானே கேள்வி. ராணா மேல நமக்கு வந்து எந்த ஒரு பகையோ ஒரு வாய்க்கா தகரோ கிடையவே கிடையாது. ஆனா அவங்க கொடுக்குற இந்த பில்டப்க்கோ அவங்க கொடுக்குற பேக்கப்க்கோ அட்லீஸ்ட் அவர் அடுத்த அஜித் அகர்கராஜ் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க.
நீங்க ராணா வந்து அடுத்த பும்ரா, அடுத்த கபில் தேவ் என்ன வேணா அசியூம் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு அடுத்த அஜித் அகர்வால் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு வந்து T20 மேட்ச் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து T20 மேட்ச் இருக்கு. எவ்வளவு ரன் அவர்கிட்ட இருந்து போகுது எனக்கு பயமா இருக்கு பாக்குறது மேட்ச் சொல்ல போனா. ஓகே பட் பிரதர். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்குவாட்ல அதே போல 2 பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஒன்னு ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனாவும் வந்திருக்காரு. அதே போல ஆகாஷ் தீப்பும் உள்ள வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேருமே ஒரு இன்ஜுரியில இருந்து திரும்பி இன்ஜுரில இருந்து உள்ள வருவாங்க. வந்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அந்த இந்தியா ஏ ஆடுறது பிராக்டிஸ் மேட்சோ இல்ல வந்து அன்அபிஷியல் டெஸ்ட்லயும் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குடோஸ் டு ரிஷப் பண்ட் அவரோட அந்த ஒரு மேட்ச் ஃபிட்னஸோ இல்ல அந்த ஒரு அந்த டாக்டிக்கல் எபிலிட்டியோ வந்து நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருந்து வராங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாகிஸ்தான் கிட்ட ஒரு 1-1. டெஸ்ட் சீரிஸ் டிராப் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெளிவா வந்து அவங்களோட நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுடைய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்பின்னிங் கொண்டு வர முடியுது. ஏன்னா நம்மளோட சூப்பர் ஸ்பின்னர்ஸ் அங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு கேஷவ் மகாராஜ் வந்து பயங்கரமா வந்து ஆம், ஒரு 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 சிங்கிள் ஹேண்டடா வந்து பாகிஸ்தானோட அந்த ஒரு அந்த பேட்டிங்கை சும்மா அசைச்சு பார்த்தாரு. ஸோ நம்ம ரேங்க் ரெடி பண்ண போறதே கிடையாது. நம்ம ப்ராப்பரா ஒரு 5 நாளும் போற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபைட்டிங் விக்கெட் தான் கொடுக்கணும். எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய 2வது டெஸ்ட்டுக்கு ஒரு ஒரு விக்கெட் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விக்கெட் கொடுத்தா மட்டுமே தான் இங்க ஈக்குவல் காம்படிஷன் ஆஃப் பேட் அண்ட் பால் நான் வந்து பாக்குறேன். அண்ட் ஆகாஷ் தீப் ஆஃப்டர் தட் சக்சஸ்ஃபுல் இங்கிலாந்து சீரீஸ் திருப்பி உள்ள வராரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து பிளேயிங் லெவன்ல உள்ள ஆடக்கூடிய தகுதியில இருக்கிறாரு. எனக்கு இந்த டெஸ்ட்ல இருந்து ஹோம்ல ஆடுற டெஸ்ட்ல பும்ரா அகேன்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஆப்போசிஷன் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ்லேயே தேவையில்லாம யூஸ் பண்ணாங்க. பட் இங்க அவரை உட்கார வச்சுக்கிட்டு மைபி இப்போ வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கோ இல்ல ஹர்ஷித் ராணாவுக்கோ இன்னொரு சான்ஸ் கொடுத்து ரெட் பால ரிடீம் பண்றது கூட நம்ம வந்து ஒரு 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 சான்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் நம்ம வந்து டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது லெட்ஸ் ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் ஒரு 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 டேலண்ட் பூல் ஆஃப் போலர்ஸ் நம்ம வச்சிருக்கலாமே. விராட் கோலி ஏன் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓவர்சீஸ்ல டீமை ஜெயிச்சாருன்னா, ஏன்னா ஹி ஹேட் அ பராஜ் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ். ஒரு இஷாந்த் சர்மா பழைய வார்னாஸ் இஷாந்த் சர்மால ஆரம்பிச்சு லேட்டஸ்டா இந்தியாக்குள்ள நுழைஞ்ச இந்தியாக்கா டெபியூட் பண்ண உங்களுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வரைக்கும் எல்லாமே இருந்தாரு. ஏன் ஆஸ்திரேலியா போய் அவர் அந்த அந்த 2020 சீரீஸ் நம்ம போயிட்டு ஆட போன போது வந்த போது ஷதுல் தாக்கூரும் நட்டுல இருந்து எல்லாருமே தானே வந்து அங்க வந்து டெபியூ பண்ண சான்ஸ் கிடைச்சாங்க. ஸோ கிவ் அ ஹியூஜ் செட் ஆஃப் ஒரு சாம்பிள் சைஸ் போலர்ஸை கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டுமே தான், ஏன்னா WTC சைக்கிள்ல நம்ம திருப்பி செலக்ட் ஆன பட்சத்தில் நம்ம போலர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். பேட்டர்ஸ் வச்சு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ராவை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ராணாவுக்கு இல்ல பிரசித் கிருஷ்ணாவுக்கு திருப்பி இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் வெல்கமிங் ஆகாஷ் தீப். அவர் என்ன உள்ள வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி இதே முகேஷும் திருப்பி உள்ள வரணும். முகேஷ் அவரும் வந்து பயங்கரமான அந்த ஒரு ஸ்விங் பண்ணி போட்டவள் அவரும் உள்ள வரணும். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் செலெக்ஷனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன் இவருக்கு இந்த ஆப்போசிஷன்ல மேட்ச் அப்ஸ் இல்ல இந்த ரீஜன்ல இல்ல இந்த டைப் ஆஃப் பிச்சில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு வி கேன் ஹேவ் தட். எப்படி ஆஸ்திரேலியாவோட ஹார்சஸ் கோர்சஸ் ட்ரை பண்றோமோ அதையும் நம்ம பண்ண முடியும் சாண்டி. ஓகே பிரதர். இப்போ நம்ம மற்றபடி பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க தான். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்சஸ்ல வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சூப்பர் டீமா தான் இருக்காங்க. இன்னொன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி இந்த ஃபிளாட் ட்ராக் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு இதுதான் வந்து டெஸ்ட்ல வந்து ரொம்ப உருவாக்குறாங்க. முன்ன மாதிரியான பிக்சர்ஸ் வந்துட்டு இப்போ மேக் பண்றது இல்லை. அந்த 3வது நாள் வந்து ஆமா திரும்ப திரும்ப ஆமா திரும்ப ஆமா அந்த ஆமா. ஒரு இது இல்லாம எல்லாருமே அந்த டெஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு பாக்குறாங்க. ஹோப் சவுத் ஆப்பிரிக்கா 2 டெஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்ல நடந்த அதே ரிசல்ட் தான் இங்கேயும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடக்கணும். அப்படி இருந்தா தான் கொஞ்சம் டெஸ்ட் பார்க்கறது ஈக்குவலா இருக்கும். ஏன்னா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க ஜெயிச்சது சும்மா கிடையாது. ஒரு ஒரு அட்வர்ஸ் கண்டிஷன்ல அவங்க அடிச்சது ஆஸ்திரேலியாவை. ஐசிசி ஈவெண்ட் ஐசிசி ஃபைனல்ஸ்னா ஆஸ்திரேலியானா அவங்க தனியா தெரிவாங்க. ஆஸ்திரேலியாவை அடிக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்குன்னா அந்த டீம் வந்து பவுமா அந்த 11 அந்த டீம் தான். ஸோ இப்போ இங்க இறக்கும் போது பயங்கரமா இறக்கும். பேஸ் ஃபேக்டரியிலும் பயங்கரமா இருக்குவாங்க. ஸ்பின்லயும் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் ஆல் ஆல் பேசஸ் கவர்டா உள்ள வருவாங்க. ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் இஸ் திருப்பிலி டெஸ்ட் மாதிரி 3 நாள் திருப்பிலி டெஸ்ட் இல்லாம 5 நாள் லாஸ்ட் பால் லாஸ்ட் செஷன் வரைக்கும் போற டெஸ்ட் தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே பிரதர். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி பிரதர்.